ஹலோ எவ்ரிவன். இன்றைக்கி வந்துட்டு கம்ப்யூட்டரோட இன்ட்ரடக்ஷன் பற்றி பார்ப்போம். அதில் பேசிக்காக என்னென்ன ஆப்ரேஷன் இருக்குது, உள்ள இன்டர்னலாக என்ன ஒர்க் பண்ணுது அப்படிங்கிறத பற்றிலாம் தெளிவாக பார்ப்போம். இப்போ வாட் இஸ் கம்ப்யூட்டர்னு கேட்டால் எல்லாருமே கம்ப்யூட்டரோட யூசஸ் பற்றி தான் நம்ம சொல்லுவோம். அது மூலிமா நம்ம மெயில் அனுப்பலாம், ஆன்லைனில் அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். இந்தமாரி வந்து கம்ப்யூட்டரோட அட்வான்டேஜஸ், யூசஸ் தான் சொல்லுவோம். யாருமே வந்துட்டு பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டருக்குள்ளார இன்டர்னலாக என்ன நடக்குதுங்கிறத தெளிவாக யாருமே சொல்ல மாட்டாங்க. இப்போது கம்ப்யூட்டரில் 3 விஷயம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இன்புட், ப்ராசஸ் அண்ட் அவுட்புட். எந்த ஒரு விஷயம்னாலும் இந்த இன்புட், ப்ராசஸ், அவுட்புட் மூலிமா தான் நடக்கும். இப்போது உங்களுக்கு புரிகிற மாதிரி ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ நான் ரா காலிஃப்ளவரை இன்புட்டாக எடுத்துக்கிறேன். அந்த குக் பண்ணுற விஷயத்த ப்ராசஸ்னு சொல்கிறேன். அதுவே ஒரு டிஷ்ஷாக, கிரேவியாக மாறும்போது அதை நான் அவுட்புட்டுன்னு சொல்கிறேன். இப்போ பாருங்கள், நம்ம இன்புட்டாக கொடுக்குறப்ப ரா காலிஃப்ளவர் கொடுத்தோம், அதை நம்ம டேரெக்டாக சாப்பிட முடியாது. அதுவே குக் பண்ண பிறகு அது ஒரு டிஷ்ஷாக மாறிடுது. இப்போ நம்ம டேரெக்டாக அதை சாப்பிட்லாம். ஓகேவா? இப்போ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நான் கம்ப்யூட்டருக்கு இன்புட்டாக அந்த ரா காலிஃப்ளவரை கொடுக்க முடியுமா? கொடுக்க முடியாது. அப்போது கம்ப்யூட்டர் என்ன இன்புட்டாக அக்செப்ட் பண்ணிக்கும்னா டேட்டாவை தான் அக்செப்ட் பண்ணிக்கும். டேட்டானா ரா டேட்டா. இந்த ரா டேட்டாங்கிறது யூஸ்லெஸ்ஸாக இருக்கும், மீனிங்லெஸ்ஸாக இருக்கும். இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம கீபோர்டில் இருக்கக்கூடிய ஆல்ஃபபெட், நம்பர்ஸ், சிம்பிள்ஸ் இது எல்லாத்தையும் தனித்தனியாக இருக்கும்போது நமக்கு எந்த ஒரு மீனிங்குமே தராது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் சொல்கிறேன் பாருங்கள். இப்போ இந்த எக்ஸாம்பிளை பாருங்கள், 12, அருண், 18 இப்படி நான் தனித்தனியாக எழுதும்போது நமக்கு எந்த ஒரு மீனிங்குமே தரல. இதை நான் ஒரு சென்டென்ஸாக மேக் பண்ணுறேன். ரோல் நம்பர் 12, அருண் இஸ் 18 years old அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சென்டென்ஸாக மாற்றும் போது நமக்கு ஒரு மீனிங் தருது. ஓகேவா? அதே தான் இப்போ நம்ம டேட்டாங்கிறது யூஸ்லெஸ்ஸாக இருக்கும், மீனிங்லெஸ்ஸாக இருக்கும். அதில் ஆல்ஃபபெட், நம்பர்ஸ், சிம்பிள்ஸ்லாம் இருக்கும். அதை வச்சு நம்ம டேரெக்டாக அதை எதுவுமே யூஸ் பண்ண முடியாது. ஸோ அதுக்கு வந்து நம்ம இந்த டேட்டாவை ப்ராசஸ் பண்ணணும். ப்ராசஸ் எப்படி நடக்கும்னா ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வச்சு நடக்கும். இப்போது நம்ம குக்கிங் தெரியலனாலும் யாராச்சும் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தா நம்ம குக் பண்ண முடியும். ஓகேவா? அதே போல் எந்த ஒரு விஷயம் தெரியலனாலும் சம் இன்ஸ்ட்ரக்ஷன் நமக்கு தெரிஞ்சிச்சுன்னா அதை நம்ம பண்ண முடியும். ஓகேவா? அப்போது ரா டேட்டாவாக இருந்தாலும் அது இன்ஸ்ட்ரக்ஷன் படி அதை ப்ராசஸ் பண்ணால் நமக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். எப்படி வந்துட்டு ரா காலிஃப்ளவரை குக் பண்ண பிறகு ஒரு கிரேவியாக மாறுதோ அதே போல் ரா டேட்டா அது மீனிங்லெஸ்ஸாக இருந்தாலும் அதை நம்ம ப்ராப்பரான இன்ஸ்ட்ரக்ஷன் படி ப்ராசஸ் பண்ணும்போது நமக்கு ஒரு மீனிங்ஃபுல் அவுட்புட் தரும். ஓகேவா? இப்போ அவுட்புட்டுங்கிறது ஒரு மீனிங்ஃபுல் இன்ஃபர்மேஷன், அதுதான் அவுட்புட்னு சொல்லுவோம். ப்ராசஸ் பண்ண டேட்டாவை தான் என்னென்னு சொல்லுவோம்? இன்ஃபர்மேஷன். இப்போ இந்த எக்ஸாம்பிளை பாருங்கள். நான் இன்புட்டாக வந்து பார்த்திங்கன்னா UMPCEROT இந்தமாரி ஒரு கேரக்டர்ஸை இன்புட்டாக கொடுக்குறேன். இது என்னன்னு கேட்டால் நமக்கு எந்த ஒரு மீனிங்குமே தரலை. ஓகேவா? தனித்தனி கேரக்டராக இருக்கும்போது மீனிங் எதுவும் தரலை. இப்போ நான் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து அரேஞ்சுன்னு கொடுக்குறேன். இந்த கேரக்டர்ஸ் எல்லாத்தையும் ஒரு வேர்டாக அரேஞ்ச் பண்ண சொல்லி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறேன். இப்போ இன்ஃபர்மேஷனில் பாருங்கள், நமக்கு கம்ப்யூட்டருங்கிறது அவுட்புட்டாக வருது. ஓகேவா? அப்போ ஒரு டேட்டாவை அது ப்ராசஸ் பண்ணி ஒரு மீனிங்ஃபுல் இன்ஃபர்மேஷனாக மாற்றுது. அதை தான் நம்ம அவுட்புட்டுன்னு சொல்லுவோம். இப்போது உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்புட்டுங்கிறது ரா டேட்டா, ப்ராசஸ் எப்படி நடக்கும்னா இன்ஸ்ட்ரக்ஷன் படி, அவுட்புட்டை என்னவா தரும்னா ஒரு மீனிங்ஃபுல் இன்ஃபர்மேஷனை தரும். இப்போது கம்ப்யூட்டரோட டெஃபினேஷனை பார்ப்போமா? ஸோ இனிமேல் கம்ப்யூட்டரோட டெஃபினேஷன் யாராச்சும் கேட்டால் இந்த இன்புட், ப்ராசஸ் அண்ட் அவுட்புட் இது 3 மட்டும்தான் உங்களுக்கு மைண்டில் வரணும். ஓகேவா? ஸோ ஜென்ரலாக வந்துட்டு கம்ப்யூட்டருங்கிறது ஒரு எலக்ட்ரானிக் டிவைஸ், அதை நம்ம சொல்லிக்கலாம். அடுத்தது டேட்டாவை தான் இன்புட்டாக அக்செப்ட் பண்ணிக்கும். அதே போல் இன்ஸ்ட்ரக்ஷன் படி ப்ராசஸ் பண்ணும். அப்புறம் இன்ஃபர்மேஷனை அவுட்புட்டாக கொடுக்கும். இப்போது ஒரு சென்டென்ஸாக சொல்லி பாருங்கள். கம்ப்யூட்டர் இஸ் அன் எலக்ட்ரானிக் டிவைஸ் which accepts data as input, process it according to instruction and gives the information as an output. இப்போ நெக்ஸ்ட்டு வந்துட்டு கம்ப்யூட்டரோட ஆர்கிடெக்சர் பார்க்கலாம். இந்த டயக்ராமில் பாருங்கள் 3 யூனிட் இருக்குது. ஒன்று இன்புட் யூனிட்டு, இன்னொன்று CPU, அதுதான் ப்ராசஸ்ன்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு அவுட்புட் யூனிட். இந்த ப்ராசஸில் வந்து பார்த்திங்கன்னா மெமரி, கண்ட்ரோல், ALU அப்படின்னு 3 இருக்குது. ஓகேவா? அப்போ நம்ம இன்புட்டாக கொடுக்குற ஒவ்வொரு டேட்டாவையும் அது CPU என்ன பண்ணுன்னா மெமரி யூனிட் வழியாக கண்ட்ரோல் யூனிட்டுக்கு அனுப்பும். கண்ட்ரோல் யூனிட் வந்துட்டு சில அரித்மெட்டிக் அண்ட் லாஜிக்கல் ஆப்ரேஷன் பண்ணி திரும்ப கண்ட்ரோல் யூனிட் அண்ட் மெமரி யூனிட் வழியாக நமக்கு அவுட்புட்டை டிஸ்பிளே பண்ணும். ஓகேவா? இப்போ இன்புட்டுக்கு எக்ஸாம்பிள் பாருங்கள். கீபோர்டு, மவுஸ் இதெல்லாம் இருக்குது. அப்போ நம்ம ஏதாச்சும் ஒரு வேல்யூவை நம்ம டைப் பண்ணுறதுக்கு கீபோர்டு தான் எடுத்துப்போம், டேட்டாஸை டைப் பண்ணுறதுக்கு. அப்போ டிஃபால்ட் இன்புட் யூனிட் வந்து பார்த்திங்கன்னா கீபோர்டுன்னு சொல்லலாம். அதே போல் டிஃபால்ட் அவுட்புட் யூனிட் வந்து பார்த்திங்கன்னா மானிட்டர்னு சொல்லலாம். இப்போ நம்ம டைப் பண்ணுற இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் வந்து எதில் பார்ப்போம்? மானிட்டரில் தான் பார்ப்போம்.
இப்போ ஃபஸ்ட்டு இன்புட் யூனிட்டை பற்றி பார்ப்போம். கம்ப்யூட்டருக்கு ஒரு டேட்டாவை இன்புட்டாக சென்ட் பண்ணுறது தான் என்னென்னு சொல்லுவோம், இன்புட் யூனிட். டிஃபால்ட் எக்ஸாம்பிள் வந்து கீபோர்டு. இப்போ கீபோர்டில் தான் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ஃபபெட், நம்பர்ஸ், சிம்பிள்ஸ் எல்லாமே மிக்ஸ் ஆகிருக்கும். அது மூலயமா நம்ம கம்ப்யூட்டருக்கு இன்புட்டை கொடுக்க முடியும். இப்போ அதர் எக்ஸாம்பிள்ஸ் வந்து பாருங்கள், மவுஸ் மூலயமா வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம ஒரு ஃபார்ம் ஃபில்அப் பண்ணுறோன்னா ஓகே கேன்சல் இருக்கும், அதை கிளிக் பண்ணுறதுக்கு மவுஸ் யூஸ் பண்ணுவோம். அதே போல் மைக், ஆடியோ இன்புட் கொடுக்கறதுக்கு மைக் யூஸ் பண்ணுவோம். இப்போ நெக்ஸ்ட்டு வந்துட்டு அவுட்புட் யூனிட்னா என்னென்னு பார்ப்போம். கம்ப்யூட்டர்லேருந்து ஒரு இன்ஃபர்மேஷனை நமக்கு கிடைக்கிதுன்னா அதுதான் என்னென்னு சொல்லுவோம், அவுட்புட் யூனிட். ஸோ இதுக்கு வந்து டிஃபால்ட் எக்ஸாம்பிள் மானிட்டரில் தான் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு இன்ஃபர்மேஷன் நம்மளால் கண்ணால் பார்க்க முடியும். ஓகேவா. அதர் எக்ஸாம்பிள்ஸ் வந்து பாருங்கள், பிரிண்டர், ஸ்பீக்கர், ஹெட்ஃபோன், ப்ரொஜெக்டர். ஓகேவா. இப்போது ஸ்பீக்கரில் நம்ம ஏதாச்சும் ஒரு ஆடியோ ப்ளே பண்ணால் சவுண்டு அது ப்ரொடியூஸ் பண்ணுது. அப்போது ஸ்பீக்கர் வந்து அவுட்புட் வைஸ் நமக்கு தெரியுது. அதே போல் தான் ஹெட்ஃபோனும், ஏதாச்சும் சாங்கை ப்ளே பண்ணால் நம்மளால் அதை கேட்க முடியும். அதனால் ஹெட்ஃபோனும் அவுட்புட் டிவைஸ். இப்போ பிரிண்டர், ப்ரொஜெக்டர் இது எல்லாமே அவுட்புட் டிவைஸ் தான். இப்போ ப்ரொஜெக்டர் எப்படி ஒர்க் ஆகும், மானிட்டர் போலவே பெரிய ஸ்க்ரீனில் டிஸ்பிளே பண்ண முடியும். இப்போ ப்ரொஜெக்டரும் அவுட்புட் டிவைஸ் தான். இப்போ பிரிண்டர் எப்படி ஒர்க் ஆகும், நம்ம ஏதாச்சும் ஒரு இன்ஃபர்மேஷனை பிரிண்ட் பண்ணால் அது ஒரு பேப்பரில் அவுட்புட்டாக நமக்கு ப்ரொடியூஸ் பண்ணுது. அப்போது ஸ்கேனர் வந்துட்டு இமேஜை ஸ்கேன் பண்ணி கம்ப்யூட்டருக்கு சென்ட் பண்ணோம், அது வந்து இன்புட்னு சொல்லுவோம். பிரிண்டர் வந்துட்டு கம்ப்யூட்டரில் இருக்கிற இமேஜை பிரிண்ட் பண்ணி அவுட்புட்டாக நமக்கு சென்ட் பண்ணும். அதே போல் மைக் வந்துட்டு ஆடியோ இன்புட்டாக கொடுக்கும். ஸ்பீக்கர் வந்துட்டு ப்ளே பண்ணுற ஆடியோவை நமக்கு சவுண்டாக ப்ரொடியூஸ் பண்ணும், அதனால் அது அவுட்புட். இதை நீங்கள் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிக்க முடியும், எது இன்புட்டு எது அவுட்புட்டுன்னு. கம்ப்யூட்டருக்கு நம்ம ஏதாச்சும் உள்ளே அனுப்புனா அது வந்துட்டு இன்புட் யூனிட்டு. கம்ப்யூட்டர்கிட்டேருந்து நமக்கு ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன் வெளியில் வந்துச்சுன்னா அது வந்து அவுட்புட் யூனிட். ஓகேவா. நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட். இதை தான் சிபியூன்னு ஷார்ட்டாக சொல்லுவோம். இதுக்குள்ளார 3 இருக்குது பாருங்கள், மெமரி யூனிட், கண்ட்ரோல் யூனிட் அண்ட் ஏஎல்யூ. இது 3 பற்றி இப்போ டீட்டெயிலாக ஒன்று பார்ப்போம். ஃபஸ்ட்டு மெமரி யூனிட்னா என்னென்னு பார்ப்போம். மெமரிங்கிற வேர்டை கேட்டதும் நம்ம மைண்டுக்கு ஃபஸ்ட்டு தோன்ற விஷயம் என்னென்னா ஸ்டோரேஜ். ஸ்டோர் பண்ணுறதுக்காக மட்டும்தான் யூஸ் பண்ணுறோம் நம்ம இவ்வளோ நாள் நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் மெயினான யூஸ் என்னென்னா இதை 2 விதமாக பிரிக்கிறாங்க, ப்ரைமரி அண்டு செகண்டரி. ப்ரைமரி தான் மெயின் மெமரின்னு சொல்லுவாங்க, செகண்டரி வந்துட்டு ஆப்ஷனல் சொல்லுவாங்க. இதில் இந்த ப்ரைமரிங்கிறது டேட்டாவை ஸ்டோர் பண்ணாது, டேட்டாவை ப்ராசஸ் பண்ணும்போது டெம்பரரியாக ஹோல்ட் பண்ணி வச்சுக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு மைக்ரோசாஃப்ட் வேர்டுங்கிறது ஒரு டாக்குமெண்ட் எடிட்டர். இதில் நம்ம என்ன வேணாலும் டாக்குமெண்ட் க்ரியேட் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஒரு டெக்ஸ்ட்டை டைப் பண்ணிகிட்டு இருக்கும்போது அடுத்தடுத்த டெக்ஸ்ட்டை நான் டைப் பண்ணும்போது ப்ரீவியஸ் டெக்ஸ்ட்லாம் டிஸ்பிளே ஆகிட்டே இருக்கும். இப்போது இந்த டெக்ஸ்டெல்லாம் நம்ம ஹார்ட் டிஸ்கில் ஸ்டோர் ஆகிருக்கான்னு கேட்டால் இல்லை. பின்ன எப்படி நம்ம டைப் பண்ணுற டேட்டாவெல்லாம் டிஸ்பிளே ஆகிட்டே இருக்குன்னு கேட்டிங்கன்னா அதுக்கு தான் இந்த ரேம்னு சொல்லுவாங்க. இதுதான் ப்ரைமரி மெமரி. நம்ம டேட்டாவை ஏதாச்சும் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது டெம்பரரியாக ஹோல்ட் பண்ணிகிட்ருக்கோம், இது பெர்மனெண்ட்டாக சேவ் பண்ணாது. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஃபைலை சேவ் பண்ணாமலே நீங்கள் டைப் பண்ணிகிட்டே இருக்கீங்க, ஒரு 5-6 பேஜஸ் கிட்ட டைப் பண்ணிட்டீங்க. இப்போது சடனாக வந்துட்டு பவர் ஆஃப் ஆகிடுது. இப்போ நீங்கள் கம்ப்யூட்டரை எகைன் ஆன் பண்ணி பார்த்தா அந்த டேட்டாவெல்லாம் டைப் ஆனதெல்லாம் இருக்குமான்னு கேட்டால் இருக்காது. ஏன்னா இதெல்லாம் டெம்பரரியாக ரேமில் ஸ்டோர் ஆகிட்டு இருந்துச்சு. ஆனால் நீங்கள் ஹார்ட் டிஸ்கில் ஸ்டோர் பண்ணுறதுக்கு முன்னாடியே கம்ப்யூட்டர் ஆஃப் ஆகிடுச்சு. ஓகேவா. இதுதான் இந்த மெயின் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ப்ரைமரி அண்டு செகண்டரி. அதுவே நம்ம ஹார்ட் டிஸ்கில் சேவ் பண்ண பிறகு பவர் ஆஃப் ஆனாலும் திரும்ப கண்டென்ட் வந்து ரீட்டைன் பண்ண முடியும். ஓகேவா. இப்போ வந்து உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும். இப்போ ப்ரைமரி மெமரிங்கிறது ரேமு, செகண்டரி மெமரிங்கிறது ஹார்ட் டிஸ்க்கு. ப்ரைமரி மெமரியில் டேட்டாவை பெர்மனெண்ட்டாக ஸ்டோர் பண்ண முடியாது, செகண்டரி மெமரியில் தான் பெர்மனெண்ட்டாக ஸ்டோர் பண்ண முடியும். ஸோ டேட்டா வந்துட்டு ப்ரைமரி மெமரியில் டெம்பரரியாக தான் இருக்கும். அதே போல் டேட்டா வந்துட்டு சுவிட்ச் ஆஃப் ஆகிடுச்சுன்னா கண்டென்ட்டு லாஸ்ட் ஆகிடும். ஆனால் செகண்டரி மெமரியில் கண்டென்ட்டை ரீட்டைன் பண்ண முடியும். ஆனால் சைஸ் வந்து பார்த்திங்கன்னா ரேமோட சைஸு உங்கள் கம்ப்யூட்டரில் 8GB, 16GB, 32GB இந்தமாரி ஸ்மாலர் சைஸாக இருக்கும். அதுவே ஹார்ட் டிஸ்கோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா 500GB, 1TBன்னு சொல்லிட்டு லார்ஜர் சைஸாக இருக்கும். இப்போது சைஸ் அதிகமாக இருக்கிறதுனால எதோட ரேட் அதிகமாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ரேமோட ரேட்டு தான் காஸ்ட்லியாக இருக்கும், ஹார்ட் டிஸ்கோட ரேட்டு சீப்பாக இருக்கும். ஈவன் தோ சைஸ் வந்துட்டு ஸ்மாலராக இருந்தாலும் ரேமோட ரேட்டு தான் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ இனிமேல் யாராச்சும் ஸ்பெசிஃபிக்காக செகண்டரி மெமரினா என்னன்னு கேட்டால் மட்டும்தான் டேட்டாவை பர்மனெண்ட்டாக ஸ்டோர் பண்ணுறதுன்னு நீங்கள் சொல்லணும். ஜென்ரலாக மெமரி யூனிட் இல்லை ப்ரைமரி மெமரினா என்னென்னு கேட்டால் டேட்டாவை ப்ராசஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது அது டெம்பரரியாக ஹோல்ட் பண்ணியிருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை தான் நீங்கள் கன்வே பண்ணணும். ஓகேவா. இப்போ நெக்ஸ்ட் வந்து கண்ட்ரோல் யூனிட் பற்றி பார்ப்போம். கண்ட்ரோல் யூனிட்டோட மெயின் ஒர்க் என்னென்னா எல்லா யூனிட்ஸையும் கோஆர்டினேட் அண்ட் கண்ட்ரோல் பண்ணுறது. இப்போது எக்ஸாம்பிளுக்கு ஒரு 4-வே ரோடு இருக்குது, அங்கே டிராஃபிக் போலீஸோட ஒர்க் என்னவாக இருக்கும். இப்போ 4-வே ரோடு இருக்குன்னா 4 டேரெக்ஷன்லேயும் வந்துட்டு வெஹிக்கிள்ஸ் வந்துட்டு தொடர்ச்சியாக போக முடியாது, ஏதாச்சும் ஒரு வேவை நம்ம பிளாக் பண்ணணும். அப்போது டிராஃபிக் போலீஸ் என்ன பண்ணுவார்னா
ஒரு சில ஆல்டர்னேட்டிவ் அரேஞ்ச்மெண்ட் பண்ணுவார். ஓகேவா? ஒரு சைடு அலோவ் பண்ணுவார், ஒரு சைடு அலோவ் பண்ண மாட்டார். இந்தமாரி ஆல்டர்னேட்டிவாக பண்ணுறப்ப தான் டிராஃபிக் இல்லாமல் ஸ்மூத்தாக வந்துட்டு நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும். இப்போ கண்ட்ரோல் யூனிட்டுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள்னால் அந்த டிராஃபிக் போலீஸை சொல்லலாம். இப்போ வந்துட்டு சிக்னல்ஸ் வந்துருச்சு. இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒவ்வொரு டைரெக்ஷனுக்கும் எல்லோ, க்ரீன், ரெட்டுன்னு சொல்லிட்டு இந்த லைட்ஸ் மூலயமா டிராஃபிக்ஸை கண்ட்ரோல் பண்ணுறாங்க. இப்போ கம்ப்யூட்டரில் கண்ட்ரோல் யூனிட் என்ன பண்ணுன்னா, இந்தமாரி டேட்டா டிராஃபிக்கை வராமல் தடுக்கும். இப்போ யூசர்கிட்டேருந்து ஒரு இன்புட்டை வாங்கி ப்ராசஸ் பண்ணி அவுட்புட்டை ப்ரொடியூஸ் பண்ண பிறகு தான் அடுத்த இன்புட்டை வாங்கணும். அதுக்குள்ளார யூசர் வந்து மல்டிபிள் இன்புட்ஸ் கொடுத்துட்டே இருந்தாருன்னா இந்த மாதிரி டேட்டா டிராஃபிக் ஆகும். அதுக்காக தான் இந்த கண்ட்ரோல் யூனிட் இருக்குது. இது என்ன பண்ணுன்னா, இட் கண்ட்ரோல் அண்ட் கோஆர்டினேட் ஆல் த யூனிட்ஸ். எல்லா யூனிட்டையும் இதுதான் வந்து கோஆர்டினேட் பண்ணும். ஸோ இதனால் எல்லா டாஸ்க்கையும் கரெக்டாக இது வந்து பர்ஃபெக்டாக முடிக்கும். அதே போல் ஏதாச்சும் ஆல்டர்னேட்டிவ் அரேஞ்ச்மெண்ட் தேவைப்பட்டால் அதையும் பண்ணும். அப்புறம் டிராஃபிக்ஸை கண்ட்ரோல் பண்ணும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கண்ட்ரோல் யூனிட் பண்ணும். இப்போ நெக்ஸ்ட் வந்துட்டு அரித்மெட்டிக் அண்டு லாஜிக்கல் யூனிட். இதை தான் ஷார்ட்டாக வந்து ஏஎல்யூன்னு சொல்லுவோம். எல்லா டாஸ்க்கையும் கேரி அவுட் பண்ணுறது இந்த யூனிட் தான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்னால் என்ன சொல்லுவோம்? அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன். நெக்ஸ்ட்டு வந்துட்டு அரித்மெட்டிக் அண்டு லாஜிக்கல் யூனிட். இதை ஷார்ட்டாக ஏஎல்யூன்னு சொல்லுவாங்க. எல்லா டாஸ்க்கையும் கேரி அவுட் பண்ணுறது இந்த யூனிட் தான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அரித்மெட்டிக் ஆப்ரேஷன்னா என்னென்னு சொல்லுவோம்? அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன். டிவிஷனில் 2 இருக்கும், கோஷன், ரிமைண்டர். ஓகேவா? இப்போ நம்ம இன்புட்டாக யூசர்ட்டேருந்து 2 வேல்யூ வாங்குகிறோன்னா அதை நம்ம ப்ராசஸில் அடிஷன் பண்ணோன்னா இந்த டாஸ்க் எல்லாத்தையும் ஏஎல்யூ தான் பார்த்துக்கும். இப்போ கம்ப்யூட்டரோட ஆர்கிடெக்சர் பற்றி எல்லாத்தையும் பார்த்தாச்சு. இப்போ கம்ப்யூட்டரோட அட்வான்டேஜஸ் பார்ப்போம். நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குது. நான் இப்போ கொஞ்சம் மட்டும்தான் லிஸ்ட் பண்ணியிருக்கேன். கம்ப்யூட்டரோட மேஜர் அட்வான்டேஜ் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஸ்பீட் அண்ட் டைம். எந்த ஒரு டாஸ்க் கொடுத்திங்கனாலும் ஃபாஸ்ட்டாக முடிக்கிறது தான் அதோட ஃபஸ்ட் அட்வான்டேஜ் சொல்லலாம். அதே போல் 100% அக்யூரேசி இன் ரிப்பீட்டேட்டிவ் ஜாப்ஸ். இப்போ ஹியூமனுக்கு ஒரு டாஸ்க்கை கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க ஒரு டைம் கரெக்டாக பண்ணலாம், இன்னொரு டைம் கரெக்டாக பண்ணுவாங்கன்னு சொல்ல முடியாது. ஆனால் கம்ப்யூட்டர் வந்து எத்தனை டைம் கொடுத்தாலும் அதே 100% அக்யூரேசியோட இந்த ரிப்பீட்டேட்டிவ் ஜாப்ஸை பண்ணும். நெக்ஸ்ட் வந்து மல்டி டாஸ்கிங். இப்போது ஹியூமன் வந்துட்டு ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது இன்னொரு வேலையை ப்ராப்பராக செய்ய முடியாது. ஆனால் கம்ப்யூட்டர் வந்து எத்தனை ஒர்க் கொடுத்தாலும் ப்ராப்பராக மல்டி டாஸ்கிங் பர்ஃபெக்டாக அக்யூரேசியோடு பண்ணும். நெக்ஸ்ட் வந்து ஈஸி ஆக்சஸிங். நம்ம ஒரு ஒர்க்கு அசைன் பண்ணுறது எல்லாத்தையுமே நம்ம ஈஸியாக அசைன் பண்ண முடியும், ஈஸியாக ஆக்சஸ் பண்ண முடியும். நெக்ஸ்ட் வந்து லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் இஸ் சிம்பிள். இதை நம்ம என்னென்னு சொல்லலாம்னா, இப்போ நம்ம ஃபோனில் 512 GB 1 TBன்னு சொல்லிட்டு ஃபோன் ஸ்டோரேஜ்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. அப்போது ஒரு போர்ட்டபிள் டிவைஸில் இவ்வளோ பெரிய ஹியூஜ் கெப்பாசிட்டியை ஈஸியாக வச்சுக்க முடியுது. ஸோ லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் ஸ்டோரேஜ் ஸ்பேஸுங்கிறது ஒரு சிம்பிளான விஷயமாக போயிடுச்சு. இந்த மாதிரி ஏகப்பட்ட அட்வான்டேஜஸ் இருக்குது. ஆன்லைன் ஷாப்பிங்கு, இமெயிலு, ஆன்லைன் அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர், இந்த மாதிரி நிறையா அட்வான்டேஜஸ் இருக்குது. நான் கொஞ்சம் அட்வான்டேஜஸ் மட்டும் லிஸ்ட் பண்ணேன். கம்ப்யூட்டரில் நிறைய அட்வான்டேஜஸ் பார்த்தோம். ஒரு சில டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குது. இதில் ஃபஸ்ட்டு என்னென்னு சொல்லலாம்னா, அதுக்கு தன்னைத்தானே யோசிக்க தெரியாது. அப்புறம் அதுக்கு எந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் கிடையாது. அப்புறம் வைரஸ் அண்ட் ஹேக்கிங், இதெல்லாம் ஒரு டிஸ்அட்வான்டேஜஸாக சொல்லலாம். இந்த வீடியோ பார்த்த பிறகு கம்ப்யூட்டரோட பேசிக் தெரியாதவங்களுக்கு கூட ஓரளவுக்கு இப்போ ஐடியா என்னென்னு தெரிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்ப்போம்.